எங்கேயுமே நம்ம கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்மளை ஏமாற்ற தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு சில இடங்களில் ஏமாத்துறாங்க. அப்படித்தான் நம்ம ஆஃபீஸில் இருக்க தம்பியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் சர்வீஸ் கொடுத்துருக்காரு. அங்கே வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருக்கு. இதில் சில விஷயங்கள் அவர் மாற்றிருக்க விஷயமும் பிராண்டட் கிடையாது. பிராண்டடாக போட்டாலும் இவ்வளோ ப்ரைஸ் வராதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இங்கே என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சொல்லி சின்ன டிப்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது யார் அப்படின்னாக்கா, நான் என்னுடைய பைக்கை ரெகுலராக சர்வீஸ் கொடுக்குற ஒரு மெக்கானிக் அண்ணா தான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைய தேதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு காரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. புது காரு எடுத்து 3 மாதம் தான் ஆகுது. 3rd சர்வீஸ் கொடுத்துருக்காரு. 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு அந்த காரை. அப்பயும் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த காரில் வந்து ஏசி ஃபில்டர் எதுவுமே மாற்ற வேணாம், நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுட்டு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எதுவுமே மாற்றாமல் ஆனால் அதுக்கான பில்லை மட்டும் போட்டு ஒரு 6,000 சில்லறைக்கு 5,000 சில்லறைக்கு பில்லை போட்டு கொடுத்து விட்டாங்க. இது பாருங்கள், வண்டிக்கு உள்ளே இருக்க பொருள் பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் பாருங்களேன். இது இந்த மாதிரி பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஷோரூமில் பண்ணாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. வெளியே போய் சின்ன ஒரு மெக்கானிக் கடையில் போய் கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன ஆச்சு, நான் ஜூன் 30 வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி முறுக்குனா வண்டி போகல, தள்ளிக்கிட்டே போனோம். 2 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே போனோம். மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு டப்புன்னு கைட்டினோம்னா கிளச் பிளேட்டு போயிருச்சுனாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட் சொன்னார், இவ்வளோ ஆகும் மாற்றிருங்கன்னு. சரிங்க மாற்றிருங்க, என்ன கடைசி மாதத்தையும் கடைசி நாள் மாற்றிருங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. கிளச்சு பெல்லும் சேர்த்து மாற்றணும். அப்படி நீங்கள் மாற்றலன்னா இந்த கிளச்சு பிளேட்டு ஓடுறதுனால இந்த பெல்லுமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நீங்கள் சேர்த்து மாற்றுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா என்ன சொன்னால், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பேடு மாற்றுங்க, ரொம்ப தேஞ்சிருச்சுன்னு சொன்னேன். மொத்தத்தில் பில்லு 5,200 ரூபா. மறுநாள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வண்டியை கலெக்ட் ஜூலை 1 வண்டியை எடுத்து ஸ்டாண்டை தள்ளும் போது தான், தம்பி இன்னொரு பிரச்சனை அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னோடனே, பின்னாடி டிஸ்கில் வந்து ஒரு விஷயம் மாற்றணும். ஆனால் இது வந்து 800 ரூபா ஆகுனாரு. ஆல்ரெடி 5,200 தூக்கி கொடுத்தாச்சு. நான் வந்து அண்ணன் நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், நான் அப்புறம் வந்து பண்ணிக்கிறேண்ணே, என்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னோடனே, ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குதுப்பா, ஏன்னா வந்து 5,200 நீங்கள் பண்ணிக்கிற ஏதாவது இதனால வந்து திரும்ப கிளச் பிளேட் போயிடுது, டிஸ்க் பேடு சரியில்லை, அந்த விஷயம் சரியில்லை, கிளச் பிளேட் போய்டும், திரும்பி பயமுத்தினா போல. காசு இல்லை, ஏன்னா சம்பளம் வரல, கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி மறுநாள் 2 நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தருக்கு ரெகுலராக அங்கே பண்ணுறது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி டிஸ்க்கு ஏதோ ஒழுங்காக அடிக்கல, அமுங்க நான் இதாகுது, அதை மாற்றணும்னு சொன்னார். அண்ணனே ஒரு 350 ரூபா ஆகும்ப்பான்னு இவர் சொன்னார். அவர் 800 சொன்னார். 800 நான் ஒரு விஷயமா பேச ஆரம்பிக்கிறேன். அண்ணா இந்த மாதிரி நான் ரெகுலராக அவங்கெல்லாம் கொடுக்குறேன், விஷயம் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 5,200 ஆயிடுச்சு நேற்று எனக்கு இந்த விஷயம்னு. 5,200 ரூபாயா? நான் வண்டி சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. என்ஜின் சீஸ் ஆனாலே நண்பர்களே 6,000 ரூபா தான் ஆகுன்றாங்க அதை போர் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் மாற்றினதுக்கு இவர் 5,200 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்காரு. மீதி சொல்லுங்க, கிளச் பிளேட்டு போது 5,200 ரூபாயா? கைட்டு ரொம்ப டப்புன்னு கைட்டாரு. அவருக்கு கோவப்பட்டு வாங்கி கழட்டி இருக்காரு. எப்படி வண்டி அங்கே கொடுக்கலாம்னா 5,200 ரூபா எப்படி ஆச்சுன்னு. இப்போ நானே வந்து என்னுடைய கண்ணில் பார்க்கும்போது என்னன்னா, இந்த கிளச் பிளேட்டு மினுக்குது. அது புதுசு போட்டிருக்காரு, நமக்கு தெரியுதுல்ல, அதுக்கெல்லாம் இருக்கு. அதை சுற்றி இருக்கிற அவர் சொன்ன எந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து பளிச்சுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெக்கானிக்கே அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பெல்லு மாற்றலன்னு சொல்கிறாரு, என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் மாற்றி தான் இருக்குது, எல்லாம் மாற்றி தான் இருக்குன்னா. அப்புறம் இன்னொன்று சொன்னால், அந்த இன்ஜின் ஆயிலை கைட்டுறாரு, அந்த விஷயத்தை அவங்க காட்டுறது கழட்டுறாரு. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே வந்து இது புது ஆயில்னு சொல்லவே மாட்டோம். ஆயில் பார்த்துக்கலாம் எப்படி கருப்பா இங்கே போன் அடிச்சு போட நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம், இவ்வளோ ரேட் ஆகலாம். பழைய ஆயிலுன்னு பார்த்தாலே தெரியுது. நான் அதையுமே கேட்குறேன், கேட்டாலும் எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுத்துருக்கு. ஆயில் முதல் கொண்டு மாற்றி தான் நாங்கள் கொடுத்தோம். ஆயில்லாம் கருப்பு வச்சு கிடக்குதுண்ணே. கேளுங்க, ஒரு ப்ராப்ளம்னா நீங்க நான் ஆயில்லாம் மாத்திட்டேன். அந்த ஆயில்லாம் வச்சு ஓட்ட முடியாது, அவ்வளோ கருப்பு வச்சு கிடந்துச்சு ஆயில். ஸோ வந்து இருக்கிற பழைய ஆயிலே புது ஆயில் ஊற்றாம பழைய ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. நான் சாயங்காலம் இது காலில் பேசுகிறேன், நான் சாயங்காலம் கடைக்கு வரேன்னா எனக்கு வந்து பில்லும் என் பொருள் மாற்றினேன்னு சொல்கிறீங்களா, பில்லும் நான் ஊரில் இருக்கிறேன். அதாவது முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னவர், நான் செகண்ட் டைம் ஃபோன் பண்ணி நான் ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேல்பட சூர்யா மாதிரி. 10 நிமிஷம் 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முடிக்கிறியா? நீங்கள் ஊரில் நகரம் இருங்க, எதுனா இருங்க, கடை அங்கே தானே இருக்குது, கடையில் பையன் இருப்பான்ல, ஸ்பேர் பார்ட்ஸ் பழைய பார்ட்ஸோ இல்லை பில்லோ கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆமாம். அதுக்கப்புறம் நான் கடைக்கு போகிறேன், தம்பி இருந்தாப்புல, அங்கே வேலை செய்கிற தம்பி இருந்தார். அவர்கிட்ட வந்து கிளச்சு பிளேட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் மாற்றினதும் பிராண்டட் பஜாஜ்லாம் போடல, ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட பிராண்ட் தான் போட்டிருக்காரு. ஹலோ, அதான் கேட்குதானே? சொல்லுங்க. அதானே இந்த பெல்லு அப்புறம் பில்லு தரேன். நீங்கள்
நான் தான் சொன்ன ஊருக்கு வந்துட்டேன், நாளைக்கு வந்துருவேன்னு சொன்னேன். வந்துருவேன் நீங்க நைட்டு. நான் அதுதான் நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா காலைல தம்பி இருப்பாரு, அவர்கிட்ட போய் மதியானம் வாங்கிக்கோங்க சொன்னீங்க. பில்லு போட்டு தர சொல்றேன் வாங்கி. அந்த பெல் எங்க வச்சிருக்கீங்க அதையும் கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அது பெல் எனக்கு அவனுக்கு எடுத்து தெரியல. இப்போ மேல தானே இருக்கும், எங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. தம்பி அண்ணன் எடுத்து கொடுத்துட சொல்லுங்க. அவனுக்கு வேஸ்ட். அவன் விடு, அவன் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவான். தேட முடியாது அவனால. வேஸ்ட். அவனுக்கு புதுசு அவன் கடைக்கு. அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் டென்ஷன் தான் ஆகுது அவனை கேட்டு. அவன் வேஸ்ட்டுப்பா, அவனுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. அவன் கடைக்கு வேலையை வச்சதே வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் மாற்றலன்னு. எனக்கு அந்த பில்லை மட்டும் கொடுங்க. எனக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ண ஓகேவானே, தாராளமாக வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு வரணுண்ணே. சொன்னீங்கல்ல அந்த விஷயத்த பண்ணிங்க. இதில் என்ன ஹைலைட்னா, இவ்வளவு போராட்டமும் அந்த பில்லுக்கோ கிடையாது. இவர் அவர் வேலைக்கு நம்பிக்கை. இது நோட் பண்ணிங்க மைலாட். பில்லு தர மாட்டேன்றாரு, மாற்றின பொருள் தர மாட்டேன்றாரு. புதன்கிழமை ஜூலை 16 திரும்பியும் ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேற்று தான் உங்களை வச்சு நம்ம பேசினது. பரத் அப்படின்றவர் உங்ககிட்ட நைட்டு 7:30 மணிக்கு பைக் சர்வீஸ் கொடுத்து வரான் சார். சொல்லுங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி எடுத்திருக்காரு சார். இப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் சர்வீஸ் பண்ணதுக்கான பில் எதுவும் கொடுக்கல. இப்படி நீங்க எல்லாமே எடுத்துட்டு அவர் வாங்காம கிளட்ச்லாம் எடுத்துட்டு போயிட்டாருங்களா அவரு? இல்ல, கிளட்ச் எடுத்துட்டு போனது இருக்கட்டும் சார். நீங்க கிளட்ச் சர்வீஸ் பண்ணதுக்கான பில் கொடுத்துருக்கலாம். இல்லன்னா நீங்க அந்த கடையில ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்கான பில்லு கொடுத்துருக்கலாம்ல சார். அன்னைக்கே வாங்க சொன்னேன் பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டாரா? நீங்க ஊருக்கு போயிட்டு சொன்னீங்களா? அப்புறம் பேங்க்ல இருக்குன்னு சொன்னீங்களா? அப்படி இல்ல, நான் வர சொன்னேன். அதுக்கப்புறம் தரதான் சொன்னேன். ஆஸ் பர் தி ரூல்ஸ் படி நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கடையை ஓபன் பண்ணிருப்போம். அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்போம், அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ரன் பண்ணுவோம், பில் பண்ணுவோம். கரெக்டா? அது இல்லன்ற பட்சத்துல இப்ப சின்ன கடைங்களுக்கு அது இல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய வேற வருமானம் வராது அப்படின்றதுனால என்ன பண்றோம்னா, நம்ம அந்த ஸ்டாக் மாத்திரணும்னா அதோட பில்ல கொடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு போட்டு நான் வாட்ஸ்அப் பண்ணுவேன். அவ்வளவுதான். எனக்கு அந்த பில்லு நீங்க எந்த டேட்ல நீங்க அந்த ஸ்டாக் வாங்குனீங்கன்ற பில்லு மட்டும் எனக்கு கிடைச்சா பெட்டரா. நீங்க மாத்தின பில்லோட சீரியல் நம்பர் இருக்குல்ல, அந்த சீரியல் நம்பரும் நீங்க அனுப்புற பில்லு எனக்கு மேட்ச் ஆனிச்சுனா போதும். சரி, ஓகே. வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் சரிங்களா, நான் போயிட்டு கால் பண்றேன் சார் கடைக்கு. சரி, ரைட் சார். நான் லைன்ல வரேன், வெயிட் பண்றேன். மறுபடியும் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லி நேற்று கட் பண்ணிட்டாரு. மறுபடியும் இந்த ஷூட் பண்ணுற இந்த அன்னைக்கு நான் மறுபடியும் ஈவினிங் 2 டைம் கால் பண்ணேன். 2வது டைம் தான் கால் எடுத்தார். எடுக்கும்பொழுது என்ன சொன்னால், நீங்கள் எது வாங்காலும் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் போய் கேட்குறேன், நீங்கள் ஸ்டேஷனில் இப்படி கேட்டு உங்களை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால், ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசினா ஒன்றும் புரியாதுண்ணா, நீங்கள் நேரில் வாங்கன்ட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் ஒரு பில்லு நான் கேட்குறேன், அப்போ ஏன் பில்லு தர பயப்படுறீங்க, எனக்கு கொடுக்கலாம்ல, கடை பேர் சொல்லலாம்ல அப்படின்னாலும் இல்லை. அப்போ எனக்கு இங்கே தான் டவுட் வந்துருச்சு. நேற்று நீங்களே வேணான்னு சொல்லிட்டீங்களேங்கிறாரு. பில்லு 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னீங்க, பில்லும் அனுப்பல, கால் பண்ணுவோம். நான் கடையில் வேலை இருந்த பையன் இல்லை, அதனால வேலை பார்த்துட்டோம். அதனால இல்லை, ஸ்டேஷனில் கூப்பிட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல. நேற்று நீங்களே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, பில்லு வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அனுப்பல. வேணான்னு சொல்லலையே. யார் சொன்னா வேணான்னு? கால் ரெக்கார்ட் இருக்கு, நான் அனுப்பட்டுமா? அது இல்லைங்க, நீங்க தான் பார்த்துட்டு நான் சொல்றேன்னா அதுக்கப்புறம் வேலை இருந்து நான் போல. சரி, நான் என்ன எதுவும் நேரா வாங்க, நம்ம பேசிக்கலாம். நேரா வரது பேசுறது இல்லை. இப்போ நான் எதுவா இருந்தாலும் நீங்க நேரா வந்துருங்கண்ணா. அப்படியா? நீங்க கடையை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அண்ணா. ஷேர் பாக்ஸ் கடைன்னு இல்லைண்ணா, நீங்க வந்தாதான் நான் தெரியும். நம்ம போன்ல நீங்க போட்டு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது. இன்னைக்கு நாங்கள் பில்லு கேட்கும்போது நேரில் அவங்க பேசிக்கலான்னு என்ன காரணம்? ஏன்னா பில்லு அனுப்புறதுல என்ன ஆகிட போகுது? பஜாஜ் பிராண்ட்லேயே மாற்றிருந்தாலே பார்த்தீங்கன்னா பொருள், இவர் மாற்றின கூலி இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 4100 வந்தால் பெரிய விஷயம். அதாவது ரஃபான அதிகபட்சமான வேல்யூ வச்சு போட்டது. இப்போ லேபர் சார்ஜ் அப்படின்னு 700 போடலாம். ஆனாலும் நம்ம 900 வச்சு போட்டாலும் கூட பஜாஜ் பிராண்டோடது எவ்வளோ வருதுன்றதும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வைக்கிறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி லோக்கல் பிராண்டோ இல்லை தேர்ட் பார்ட்டி பிராண்டதோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அது அதோட கம்மி. இவர் போட்டதே கம்மி, லோக்கல் பிராண்டு தான், அதோட ப்ரைஸ் கம்மி தான். ஆனாலும் பிராண்டோட ரேட்டை விட ஜாஸ்தியாக வாங்கியிருக்காருங்கிறதும் இங்கே இருக்குது. இதில் இன்னொன்று, அப்படி வாங்கியிருந்தாலுமே மாற்றிருக்காரான்னு கேட்டால் அதுவுமே இல்லை. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதான் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட். இதுக்காக நான் என்ன பண்ணுறது, என்னால் அங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனே நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் கூட இருக்குது, கால் பண்ணி கூட நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ejagrathi.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஸ்டெப் கேட்கும். என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இதை லாகின் பண்ணிக்கணும், ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஸ்டெப் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இதுவே நான்
கால் பண்ணியே சொல்லிக்கிறேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. 1800 11 4000 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சில ஆதாரங்களை நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இப்போ வந்து வாய்ஸ் கால் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட பில் இருக்கணும், அந்த மாதிரி என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு நம்பர் 8130009809 அப்படின்ற நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பி உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கவும் முடியும். நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் குறையும். நம்ம பண்ணுறதே இல்லைங்க தான் நம்மளோட பெரிய பிரச்சனை. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் வந்து அரசாங்கம் எடுப்பாங்க. மேல்படி முகவரி நீங்கள் சொல்லுங்கள். மேல்படி முகவரி மேல்படி சொல்லுங்கள். ஒரு பேசிக்காக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா பஞ்சர் ஓட்ட இவ்வளோ ஆகும், இன்ஜின் ஆயில் இவ்வளோ ஆகும், இப்போ ஜென்ரல் சர்வீஸ்னால் இவ்வளோ ஆகும். இது எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும். சரி, நம்பிக்கையின் பேரில் கொடுக்குறோம், நம்பிக்கையின் பேரில் செய்கிறோங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. அடிப்பட்டவன் சொல்கிறேன். ஆக மொத்தம் இவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒன்றா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போய் பண்ணுங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. எமர்ஜென்சினா ஒரு சின்ன ஃபால்ட்டு, ஒரு செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக வெளியே விடலாம், தப்பு கிடையாது. ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுறதோ இன்ஜின் வேலையானா நீங்கள் ஆரம்பத்தில் யார் பார்க்குறீங்களோ அவங்கள பார்க்கலாம் நம்பிக்கையாக. சப்போஸ் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அடுத்த கடைக்கு மாறலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போ வந்து நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்கிறீங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அது வந்து என்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதை வந்து கண்டென்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா.